செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் நிலைய எல்லைக்குட்பட்ட பொன்விளைந்த களத்தூர் அருகே தேரடி தெருவில் வீட்டில் திருட்டுத்தனமாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக கலால் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று சோதனை செய்ததில் வீட்டில் வைத்து மது விற்பனை செய்வது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பெண்ணை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர் சுலோக்ஷனா என்பது தெரியவந்தது. பின்னர் அவரிடமிருந்து 750 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அவரை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனைக்கு வருவதாக வேப்பூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் வேப்பூர் கூட்டுரோடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது நெய்வேலி மந்தாரக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முகமது அப்துல்லா ஆகியோரை மடக்கி சோதனை செய்ததில் அவர்களிடம் ஹான்ஸ் குட்கா பாக்கெட்டில் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 13,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து நடிகர் போஸ் வெங்கட் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருப்பூர், வெள்ளக்கல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜகவின் வாக்குறுதிகள் மக்களுக்கானது அல்ல, பணக்காரர்களுக்கானது என்றும் பகுத்தறிவு அதிகமுள்ளவர்கள் என்பதால்தான் தமிழ்நாட்டில் பாஜகவால் கால் ஊன்ற முடியவில்லை என்றும் தெரிவித்தார். ஒரு எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் டைம்ல திடீர்னு வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க. கச்சத்தீவு தாரை வார்த்து விட்டார்கள். இது வந்து இந்த மாநிலத்துக்கான பிரச்சனை. இப்ப தமிழகத்துல நீங்க இதை கேள்வியா கேட்டிருக்கீங்க. மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இந்த மாதிரி பழைய கேஸ ஒண்ணு எடுத்து அங்கங்க ஒருத்தன் வளரிக்கிட்டு இருக்கான். நான் என்ன கேட்கிறேன், இதை கரெக்டா அரசியல் டைம்ல தானே எலெக்ஷன் டைம்ல தானே கேட்கறீங்க. கச்சத்தீவு பிரச்சனை பேசுற நேரமா எலெக்ஷன்? சரி, ஓகே. அதுக்கு நாங்க ரொம்ப அழகான விஷயத்த சொல்றோம். என்ன சொல்றோம்னா, இந்த 10 வருடமா சரி நீங்க அந்த பிரச்சனையை கையில எடுக்கல. உண்மையிலே மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கு, மீனவர்கள் மேல மிகப்பெரிய அக்கறை இருக்கு. அப்படித்தானே? இலங்கையில எத்தனை பேர் இன்னமும் சிறையில் அவதிப்பட்டு இருக்கிறாங்க? மத்திய அரசு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தது? ஆக இது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அவங்க வாரம் ஒண்ணு எடுப்பாங்க, ஒரு போதைப் பொருள் எடுப்பாங்க, அது எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அப்ப நம்ம உடனே தேர்தல் பத்திரம் வெளியே வந்துடும், SBI இஷ்யூ வெளியே வந்துடும். அப்போ உடனே போதைப் பொருளை விட்டுருவாங்க. இப்ப அடுத்து ஒண்ணு இமீடியட்டா ஒண்ணு வேணும். இப்ப ஒண்ணு எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்க? கச்சத்தீவு எடுத்திருக்காங்க. இப்ப எல்லாம் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம். இப்ப இன்னொன்னு எடுப்பாங்க. இன்னும் 19ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் இருக்குல்ல. இதே மாதிரி மைக் மீட்டிங் என்ன 10 பிரச்சனையும் எடுப்பான். ஒரு பிரச்சனைக்கும் உப்புக்கும் பேராது, எதுக்கும் பேராது. அது சும்மா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, எதையாவது ஒரு பொய் சொல்லிட்டே இருக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியா தான் நான் இந்த பிரச்சனையும் பாக்குறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் TR பாலுவை ஆதரித்து கோவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் தலைமையில் திமுகவினரும் பெண்களும் ஒவ்வொரு பகுதியாக ஊர்வலமாக நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் நிர்வாகியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பது போல் அதிக அளவில் பெண்களும் ஆண்களும் வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து வாக்கு சேகரித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த ஃபாத்திமா மலை ஈத்கா திடலில் மணப்பாறை ஜும்ஆ பெரிய பள்ளிவாசல் சார்பில் மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜமாஅத் துணைத் தலைவர் மகாராஜா பக்ருதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் செல்வம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் இந்திரஜித், காங்கிரஸ் நகர தலைவர் செல்வா, VCK மாவட்ட செயலாளர் சக்தி என்கிற சக்திவேல் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள், மத குருக்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்கு கூடியிருந்த பெண்கள் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறந்து மீண்டும் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கவில்லை என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதி ராசிபுரம், சேந்தமங்கலம், வேலூர், குமாரபாளையம், பரமத்தி, திருச்செங்கோடு உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் 687 வாக்குப்பதிவு மையங்களில் 1678 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பதற்றமான வாக்குச்சாவடிகளான ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அத்தனூர், வடுகம், சிங்களாந்தபுரம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட வாக்குச்சாவடிகளை மாவட்ட ஆட்சியர் உமா மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் முத்துராமலிங்கம் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 15வது வார்டு கவுன்சிலர் பாரதி சவரன் தலைமையில் கூட்டணி கட்சியினர் 15வது வார்டில் வசிக்கும் பகுதி மக்களிடம் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இந்நிகழ்வில் திருப்போரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி செயலாளர் KB வீரா, சசிகுமார், வெற்றி, காங்கிரஸ் கட்சி நகர
மாநகர தலைவர் தியாகு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கார்த்திக், செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கையில் கட்சிக் கொடி ஏந்தி துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் பூத் கமிட்டி அமைத்தல், சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளுக்கு தேர்தல் நிதி வழங்கிடல் உள்ளிட்ட தேர்தல் பணிகள் வரையறுத்தல் மற்றும் இந்தியா கூட்டணி வெற்றி வேட்பாளர் கனிமொழியை வெற்றி பெற செய்தல் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் திருச்செந்தூரில் நடைபெற்றது. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் விடுதலை செழியன், வெற்றிவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட மேலிட பொறுப்பாளர்கள் தமிழினியன், ராஜ்குமார், பெஞ்சமின், மாவட்ட செயலாளர் டிலைட்டா ஆகியோர் பங்கேற்று தேர்தல் பணிகள் குறித்து விளக்கினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பள்ளங்கோவில் பகுதியில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருச்சியிலிருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி சென்ற காரை மறித்து சோதனை செய்ததில் திருச்சியைச் சேர்ந்த ரஹ்மதுல்லா என்பவர் உரிய ஆவணமின்றி 74,000 ரூபாய் கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து நிலையான கண்காணிப்பு குழுவினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்து திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் தமிழ்மணி மற்றும் வட்டாட்சியர் காரல் மார்க்ஸ் ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன், மடிப்பாக்கம் மயிலை பாலாஜி நகர் 188வது வார்டு வட்டச் செயலாளர் ரஞ்சித்குமார் தலைமையில் மடிப்பாக்கம் ராம்நகர், குபேரன் நகர், மயிலை பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்றவாறு வாக்குகளை சேகரித்தார். அப்போது வாக்காளர்களிடம் பேசிய தமிழச்சி தங்கபாண்டியன், 40லும் உதயசூரியன் உதைக்க வேண்டும், ஒன்றிய பாஜக அரசு ஓட ஓட விரட்டியடிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி, கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தோகமலை ஒன்றிய பகுதிகளில் திமுக வேட்பாளர் அருண் நேரு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடன் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சக்திவேல், மாவட்ட பொருளாளர் அவினாஷி, தோகமலை ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தனர். அதேபோல் அங்கு பொதுமக்களை உற்சாகப்படுத்த நடனக்கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மணிமுக்தா ஆறு பாலத்திற்கு கீழ் கொட்டப்பட்டிருந்த குப்பையில் தீப்பற்றி மளமளவென எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் ஏற்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். மேலும் விருத்தாச்சலம் கருவேப்பிலங்குறிச்சி செல்லும் பாதையில் உள்ள காப்பு காட்டில் மர்ம நபர்களால் தீ விபத்து ஏற்பட்டு காடு எரிய ஆரம்பித்ததை அறிந்து தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று தீயை அணைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட முல்லைவாடி பகுதியில் மான்கறி விற்பதாகவும் அதனை ஒரு சிலர் சமைத்து சாப்பிடுவதாகவும் ஆத்தூர் மாவட்ட வன அலுவலர் ஆரோக்கியராஜருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவரது உத்தரவின் பேரில் ஆத்தூர் வனக்காவலர்கள் முல்லைவாடி பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முல்லைவாடி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், காசி என்கின்ற செந்தில்குமார், ராஜா ஆகியோர் விக்னேஷ் வீட்டில் சமைப்பதற்காக மான்கறி 1 கிலோ வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்தனர். மேலும் விக்னேஷ் தான் வைத்திருந்த 5 கிலோ மான்கறியுடன் தப்பியோடிய நிலையில் 1 கிலோ மான்கறியை பறிமுதல் செய்து தப்பியோடிய விக்னேஷை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து கொணவட்டம் பகுதியில் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சிஏஏக்கு ஆதரவாக வாக்களித்துவிட்டு இப்போது அதிமுக நீலி கண்ணீர் வடிக்கிறது என்று விமர்சித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூடாமல் கட்டணத்தை உயர்த்தி டோல்கேட் மூலம் கொள்ளையடிக்கிறது மோடி அரசு என்றும் குற்றம் சாட்டினார். ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியத்துக்குட்பட்ட அவியூர், நாட்டார்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடிக்கு குஜராத் தான் இந்தியா, இந்தியா தான் குஜராத் என்றும், அம்பானி குடும்ப நிகழ்ச்சிக்கு மக்கள் வரிப்பணத்தில் சர்வதேச விமான நிலையம் ஏற்படுத்தி கொடுத்ததுதான் மோடியின் சாதனை என்றும் விமர்சித்து பேசினார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஐயம்பேட்டை அருகே பசுபதி கோவிலைச் சேர்ந்த அழகேசன் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர். இவருக்கும் இதே ஊரை சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செந்திலுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செந்தில் அவரது உறவினர்களான தஞ்சை ஆழி வாய்க்காலை சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் காட்டுக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் ஆகியோர் ஒரு காரில் தஞ்சைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அழகேசனும் அவரது உறவினர்களும் இருசக்கர வாகனத்தை காரின் குறுக்கே நிறுத்தி செந்தில், ஜெயக்குமார், பிரவீன்
பிரவீன்குமார் ஆகியோரை கட்டைகளால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மூவரையும் மீட்டு அங்கிருந்தவர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஜெயக்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் செந்தில் மற்றும் பிரவீன்குமார் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். மேலும் இதுகுறித்து பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் அசோக், காவல் ஆய்வாளர் ஐஸ்வர்யா ஆகியோர் வழக்கு பதிவு செய்து இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். சேலம் 4 ரோடு சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உயரக இருசக்கர வாகனத்தை அவ்வழியாக வந்த 2 இளைஞர்களில் ஒருவர் சொந்த வாகனத்தை போல் எடுத்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்நிலையில் சேலம் 4 ரோடு பகுதியில் தொடர்ந்து உயரக இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடி செல்லும் இளைஞர்களை உடனடியாக கைது செய்து தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மக்களவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை அருகே வல்லாள அகரம் ஊராட்சியில் வாக்காளர்களுக்கு வாக்காளர் தகவல் சீட்டு வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி துவக்கி வைத்தார். தொடர்ந்து தகவல் சீட்டினை வழங்கி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கூட்டணி கட்சி பிரதிநிதிகளுடன் சேர்ந்து பிரயன் நகர், சிதம்பரம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யும் கட்சி பாஜக என்றும் உண்மையை பேசுபவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்து வைத்துள்ளது இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று குற்றம் சாட்டினார். மேலும் ஜனநாயகம் பாதுகாக்க ஆட்சி மாற்றம் தேவை, எனவே கனிமொழியை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.